த லார்ட். இன்றைய தியானம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே. அது புத்தி பிசங்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாய். ஆனால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறான். அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது. ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே. ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.